திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பட்டத்திபாளையத்தில் காங்கேயசாமி என்பவருடைய விவசாயியுடைய தோட்டத்தில் வெறிநாய்கள் புகுந்து கடித்ததில் 30 செம்மறி ஆடுகள் இன்னைக்கு இறந்திருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது கடந்த 6 மாத காலமாக 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெறிநாய்கள் கடித்து இறந்திருக்கிறது. பலமுறை மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆட்டை கொண்டு போயிட்டோம், சாலை மறியல் பண்ணியாச்சு, குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் சொல்லியாச்சு. ஒவ்வொரு முறையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இங்கிருந்து சென்னைக்கு அறிக்கை அனுப்பப்படுது. ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பவர்கள் அரசாணை இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை. 2 முறை வருவாய்த்துறை சார்பில் 45 நாட்களுக்குள் உங்களுக்கு இழப்பீடு பெற்று கடிதம் கொடுத்திருக்காங்க. 2வது 25 நாட்களுக்குள்ள பெற்றுத்தரப்படும் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆடும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த 30 ஆட்டினோட மதிப்பு மட்டும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல. இன்னைக்கு காலை 10 மணியிலிருந்து இங்க சாலை முறையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா கால்நடைத்துறையிலிருந்து வந்து விவசாயிகளோட உரிய வகையில் இன்ன வரைக்கும் பேசவில்லை. ஒவ்வொரு முறையும் விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்படுது. இந்த இழப்பீடு கொடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்காமல் தொடர்ச்சியாக தாமதம் செய்து வருகிறார்கள். இந்த முறை இன்றைய போராட்டத்தை முன்னிட்டு விரைவில் 2 அல்லது 3 நாட்களிலே அரசாணை பிறப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என மீண்டும் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 2-3 நாளில் விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கிறதுக்கான கடிதம் உத்தரவு அரசாணை வழங்கப்படவில்லை என்றால் எல்லா விவசாயிகளும் மீண்டும் காலவரையற்ற சாலை மறியலுக்கு நாங்கள் தயாராகிறோம். காவல்துறை எங்கள் மேல வழக்கு போட்டாலும் சரி, மாவட்ட நிர்வாகங்களை சிறையில் அடைத்தாலும் சரி, சிறைக்கு போனா தான் நாங்கள் நீதி கிடைக்கும்னா அதற்கும் விவசாயிகளாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.